ஆண்டுடைய நாமம் மையப்படுவதாக. ஆக்சுவலி இன்னைக்கு 3 வாட்டி என்னுடைய ப்ரோக்ராமை நான் மாற்றிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே சபையில் நான் வந்து ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட என்னுடைய இந்த இடுப்பு எலும்புகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததுனால உட்காந்து தான் 1.5 வருஷமாகவே நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நின்று எப்போவாவது நடத்தினா அதனுடைய கொஞ்சம் வலி ரொம்ப நான் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. குனிஞ்சா நிமிர முடியாது, நிமிர்ந்தா குனிய முடியாது, அந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்புகள். ஏற்கனவே இந்த பெயினெல்லாம் எனக்கு அடிக்கடி இருந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். கடந்த சில மாதங்களாகவே எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி தம்பிக்கு தெரியும். பல ட்ரீட்மெண்ட்லாம் போய் எதுக்குமே செட் ஆகாமல் அதனால இப்போ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல இந்த இடுப்பு எலும்பு ஸ்பைனில் எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் டெபாசிட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாம் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து ரன்னிங் வாக்கிங் போகக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தார் டாக்டர். வந்து வர்மா டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்ரே பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னார், இல்லை பாஸ்டர் நீங்கள் வாக்கிங்கும் எக்ஸசைஸும் பண்ணலைன்னா ஜாம் ஆகிடும், அதனால நீங்கள் தயவு செஞ்சு பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மசாஜ் பண்ணி சில ஹீட்டான சில ஐட்டங்கள் போட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பினாரு. இப்போ கத்தோலிக்க கிருபையில் ஒரு வாரமாக நான் வாக்கிங்கும் சில 1-2 எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு கத்தோலிக்க கிருபையில் ஒரு 50% நான் நார்மல் ஆகிருக்கேன்னு நம்புகிறேன். கத்தோலிக்க மகிமை உண்டாகட்டும். போன மாதத்தில் அதே மாதிரி மசாஜ் போயிட்டு வரும்போது தான் என்னுடைய கார் வந்து கத்திப்பாரா ஜங்ஷனில் நின்ன காரில் அடித்து வண்டியை ஒரு பெரிய டேமேஜ் ஆகி அது இப்போ வண்டி சர்வீஸ்க்கு நின்றுட்டு இருக்குது. இப்போ போன வாரத்தில் என்னுடைய அக்கா எதிர்பாராமல் மரித்து போனாங்க. 61 வயசு அவங்க மரித்து போனாங்க. அதனால ஒரு ஓசியில் காரை வாங்கிட்டு தான் போயிட்டு வந்தேன். எந்த காரை பார்த்தாலும் பயமா இருக்கு, டம்முன்னு மோதுற மாதிரியே சத்தம் கேட்குது. ஏன்னா அந்த மாதிரியான சில போராட்டங்கள் வழியே கடந்து போயிட்டு அதனால எனக்கும் இந்த ட்ரஸ்ட் மீட்டிங்க்கு அவ்வளோவா வர முடியல. போன வாரத்தில் இருந்தே ட்ரஸ்ட் மீட்டிங் போகணும், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணுங்கிற ஒரு ஏவுதல் எல்லாத்துக்கும் தெரியும். நான் எந்த அளவுக்கு எஸ்கேப் ஆக முடியுமோ அவ்வளோ எஸ்கேப் ஆகுவேன். கிதியோனுக்கும் தெரியும். ஏன்னா எங்கள் பாஸ்டர் சார்ல்ஸ் ஐயா வந்து இந்த சண்டே ஈவினிங் நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள காலில் விழுந்துருவேன். வேற யாரையாகிலும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிதான் இது பண்ணுவேன். ஆனால் கர்த்தர் இந்த முறை எனக்கு அவரே பேசும்படி உணர்த்தினபடினாலே நான் வந்து அதனால தம்பிக்கிட்ட கேட்டேன். எப்போவுமே தம்பி சும்மா இருந்தாலே பிடிச்சி இழுத்து விட்டு நான் உட்காந்துருவேன். பொதுவாக என்னுடைய பழக்கம் அப்படிதான். அதனால கர்த்தர் ரொம்ப ஒரு காரணத்தோடு நிற்க வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 10 அதே கால் அதுக்கான கண்டியா 11 கால் அது சரி 11 கால்னா அப்ப நான் வந்து சரி எதுக்கு வந்து நான் ஏற்கனவே டைமர் போட்டு தான் வச்சிருக்கேன், அதனால அது ஓடணும். சரி ஏன்னா நானும் டைமர் அதிகமாக இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஜாக்கிரதையுள்ள தேவ மனுஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நாங்கள் பொதுவாக பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இந்த டாபிக் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனாலும் இந்த வார்த்தையில் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்ததான அந்த வார்த்தைகள் வந்து மிக நமக்கு தேவையான காரியமாக இருந்தபடினாலே கர்த்தர் நடத்துகிறார். ரோமர் 5வது அதிகாரம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 12-11 ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஊழியக்காரர்களுக்கு நமக்கு அதாவது பொதுவாகவே பாஸ்டர் சொல்லுவாங்க ஊழியக்காரங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே எல்லாமே சொல்லுங்க தெரியும், எல்லா வசனமும் நமக்கு தெரியும். மூத்த விசுவாசிகளும் என்ன யோசிப்பாங்கன்னா பாஸ்டர் இந்த வசனத்தை இருக்கிறாரா இது தெரியும் அப்படின்னு யோசிக்கிறது தான். ஆனால் என்றைக்குமே நம்ம ஸ்டூடெண்ட் தாங்கிறத நம்ம என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, மறந்துடவே கூடாது. இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தம்பி ரஞ்சித் இருக்கிறாரு, இவங்களுடைய ஒரு பெரிய செட்டு என்னுடைய ப்ரேயர் டீமில் இருப்பாங்க. ரொம்ப வாலிபர்கள், திருமணம் ஆகாதவர்கள், ஆனால் திருமணம் ஆகலைன்னு நினைக்கிறேன் அந்த செட்டில். அந்த டைமில் யாருமே திருமணம் ஆகாதவர்கள் தான். அவங்கள நான் முன்னாடி விட்டு அவங்கள வர்ஷிப் நடத்த விட்டு அப்படி பார்த்து சந்தோஷப்பட்டு பழகினாங்கன்னா, ஏன்னா அவங்க கிட்ட இருந்தும் நிறைய கற்றுக்க வேண்டிய காரியங்கள் நமக்கு நிறையா உண்டு இல்லையா? அதனால நம்ம அந்த கற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கோட நாம் காத்திருப்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
நன்றாக நம்ம அறிந்த ஒரு வசனமாக இருந்தாலும் அசதியாயிராமல் என்கிற வார்த்தை தான் நம்ம ரொம்ப தொடுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா இந்த அசதி வந்து நமக்கு என்ன செய்யுது, அடிக்கடி வருது. சோர்வுகள் நமக்கு அடிக்கடி வருது, விரக்திகள் அடிக்கடி வருது. இந்த ஊழியத்துல நம்ம ஒண்ணு வானம் பார்த்த பூமினா நம்ம தானே இல்லையா? வானம் பார்த்து எப்பவுமே வானத்தை பார்த்துட்டு இருக்கணும். ஆத்துமாக்கள் வேணுமா, வானத்தை பார்க்கணும் இல்லையா? ஆத்துமாக்கள் சபையில நிலை நிற்கணுமா, அவரை தான் பார்க்கணும். ஒரு ஆத்மா வம்பு பண்ணுதா, அங்கதான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் 32 ஆண்டுகள் முழுநேர வழியெல்லாம் இருக்கிறேன். இந்த 32 ஆண்டுகள்ல நான் வந்து அனுபவிச்ச ஒரு காரியம் என்னன்னா, யாருக்கும் புத்தி சொல்லி யாரும் திறந்ததே இல்லை. என்ன பாருங்க, கூப்பிட்டு வச்சு என்ன ஆலோசனை கொடுத்து எவ்வளவு ஆலோசனை கொடுத்தாலும் ஒண்ணு ஓகே பாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க செய்யறத செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னொன்னு எங்க பாஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு போயிட்டே இருக்கும். இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். அப்போ இந்த அசதிகளும் சோர்வுகளும் நமக்கு இந்த ஊழியத்தின் பாதையில வருகிறதுக்கு சில காரணங்களை நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒண்ணு, நினைச்ச அளவுக்கு சபையில வளர்ச்சி இல்லாத போது நமக்கு ஒரு அசதியும் ஒரு சோர்வும் நமக்கு உண்டாகுது இல்லையா? ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. அவரை தான் நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அறிந்து நாம எதுவும் ஒரு ஃப்ராடு பித்தலாட்டம் எதுவும் பண்றது இல்லை. அவரையே நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆத்துமாக்கள் நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன செய்யறதில்லை, சபைக்கு வருகிறது இல்லை. அதாவது ரத்னபால் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கு. சபைக்கு வந்திருக்கிற உங்களை போட்டு கட்டி அணைச்சு கொண்டு போறதே எங்களுக்கு பெரும்பாடா இருக்குது இல்லையா? இப்ப 4 பேர் இருக்கிற சபைக்கும் இந்த பிரச்சனை தான், 400 பேர் இருக்கிற சபைக்கும் இதே பிரச்சனை தான். இருக்கிற விசுவாசியை வெளியே விடாம பாதுகாக்கிறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்குது. புது ஆத்துமாக்களை நாங்க எங்க கான்சென்ட்ரேட் பண்றது, எங்க எங்கேயாவது புது ஆத்துமாக்களை நீங்க பராமரிக்க விடுறீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி பாஸ்டர் ரத்னபால் அவர்கள் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கு. அப்போ ஊழியக்காரங்களுடைய பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னா, ஆத்துமாக்கள் வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். வந்து 10 வருஷம் சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு அற்புதம் நடக்காது. நேத்து வந்து குழந்தை இல்லைன்னு வருவாங்க, பார்த்தா அடுத்த மாசம் குழந்தை நிற்கும், குழந்தைய பெற்றுட்டு அவங்க போயிடுவாங்க. ஆண்டவரை இவ்வளவு நாளே இது காத்து கிடக்குது, ஆண்டவரேன்னு ஒண்ணு காத்து கிடக்குது, அதுக்கு ஏன் நீங்க அற்புதம் செய்யல அப்படின்னு பார்த்தா அற்புதத்தை பெற்றுக்கொண்டாலும் ஓடி போயிடுது. அப்போ ஒருவேளை இவங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டா ஓடி போவாங்களான்னு தெரியாது. அப்போ அநேக நேரங்கள்ல அதிக பிரயாசப்படுகிறோம், அதிகமா நம்ம ஜெபிக்கிறோம், அதிகமா நமக்கு, அதாவது ஊழியக்காரர்களுக்கு மனசுல முழுக்க ஒரு பாரமும் துக்கமும் எப்பவுமே என்ன செய்யுது. அதாவது நம்மளை குறிச்ச பாரம் இல்லை, ஆத்துமாக்களை குறிச்ச பாரமும் சபையுடைய மக்களுடைய முன்னேற்றம், அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத சூழ்நிலையில பார்க்கும்போது வேதனைகள் வருது. அப்போ அந்த வளர்ச்சி இல்லாம இன்னும் சொல்ல போனா மூத்த விசுவாசிகள் குழந்தைத்தனமா நடந்துட்டு இருப்போம். அதாவது ஒரு மூத்த விசுவாசி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சபையில. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, 2 விசுவாசி நடுவில் சண்டை. அப்ப என்னுடைய மனைவி வந்து அவங்க கிட்ட போய் தீர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசி கொண்டிருக்கும் போது இந்த விசுவாசிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அப்போ அவங்க என்னன்னா கொஞ்சம் ஸ்பீடா பேசுவாங்க, ஆனா ஊழியத்தை நேசிப்பாங்க, ஆண்டவர்கள் நல்ல அன்பு உண்டு, ஊழியத்துக்கு நல்லா சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து பேசுறது பார்த்தா கொஞ்சம் படபடன்னு பேசுவாங்க, ஆனா அவங்கள புரிஞ்சுக்கிட்டா அவங்க அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை. இது தெரிஞ்ச விஷயம். அப்போ 2 பேருடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக என் ஒய்ஃப் பேசியிருக்கும் போது, அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, இப்போ இந்த சிஸ்டர் எடுத்துக்கோங்க, அவங்க பேர் புஷ்பா சிஸ்டர் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து கோபமா பேசுவாங்க, ஆனா மனசுக்குள்ள ஒண்ணுமே அவங்க மனசுல இருக்காது. அன்னைக்கு கூட சின்ன பிள்ளைகள் கூட கேட்கும்போது அவங்க சிஸ்டர் வந்து டீச்சரா இருந்தாங்களா, அவங்க எவ்வளவு கோபமா பேசுறாங்கன்னு பிள்ளைங்க கேட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அவங்கள பத்தி தெரியல, ஆனா எங்களுக்கு தெரியும் அவங்க நல்ல அன்புள்ள சகோதரி. இதுல ஏதாவது தப்பான வார்த்தை இருக்கா சொல்லுங்க? எதுவும் இல்லை. உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. என்னை டீச்சர்னு எவ சொன்னான்? என் டீச்சர் போஸ்டிங் அவளுக்கு எவ்வளவு மாட்டேன். டீச்சர்னு எவ சொன்னா அவளை முதல்ல என்னை கொண்டு வா. இப்ப பிரச்சனை திசை திரும்பி போச்சு. யாரு? மூத்த விசுவாசி. கடைசியில் முறுக்கிட்டு சபைக்கு வர மாட்டேன்னு வம்பு பண்றாங்க. சரின்னு அப்புறம் நான் போய் நானே வைப்பும் போய் பேசி, அம்மா இது இப்படி சொன்னாங்க காரியம், இதுக்காக வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நான் சொன்னேன், சரி என் வைஃபுக்கு என்ன இப்பதான் 48 49 வயசு ஆகுது, அவங்களுக்கு 70 வயசு இருக்கு. நான் சொன்னேன், உங்க பொண்ணு தப்பா பேசினா மன்னிக்க மாட்டீங்களாமா, அப்படி நினைச்சு மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வார்த்தையை பிடிச்சிட்டாங்க. பாஸ்டர் அம்மாவுக்கு நான் அம்மானா நான் 80 வயசு கிளவியா, அப்ப என்ன கிளவின்னு சொல்றீங்களா? பாஸ்டர் முன்னுக்கு போனா மணி அடிக்குது, பின்னுக்கு போனா பிசாசு அடிக்குது.
எங்கேயுமே போக முடியாது. இப்போ இந்த ஊழியத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும் பொழுது நமக்கு ஒரு துக்கத்தை உண்டாக்குது, விரக்தியை உண்டாக்குது, அசதியை உண்டாக்குது. அட போடா, சும்மா இதுங்களுக்கு போட்டு ஜெபம் பண்ணி. பாஸ்டர் ராஜாமணி ஒரு சபை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு பீரோ வாங்கிக்க பாஸ்டர்னு யாரோ காசு கொடுத்தாங்களாம். வீட்டில் பீரோவே இல்லாமல் இருக்காரு. அந்த காசுக்கு அவர் அப்பதான் பில்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. வீட்டில் ஒரு பீரோ கூட இல்லாமல் இருக்கீங்களா பாஸ்டர், பீரோ இது உங்களுக்கு பீரோக்காக இந்த காசை வச்சுக்கோன்னு சொல்லுறாங்க. அவரு பீரோ வாங்கிட்டாரு. உடனே விசுவாசிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளவு பில்டிங் ஒர்க் நடந்திருக்கும் போது இவருக்கு இந்த ஆடம்பர செலவு தேவையா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அதுக்கு 2 பேரும் முறிக்கிட்டாங்க. இவர் உடனே ஸ்தாபனத்தில் சொல்லி இந்த இதுங்களை மேய்க்கிறதுக்கு நான் பண்ணி வாங்கி மேய்ச்சிக்கிறேன்ட்டு சபையை விட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு சபை பொறுப்பை எடுக்கல. ஏன்னா சபை பொறுப்புன்றது அவ்வளவு போராட்டமான காரியம் இல்லையா? அப்ப அதுல நமக்கு என்ன உண்டாகுது? ஒரு அசதியும் ஒரு காரியம் வருது. ஆனா இதை நியாயப்படுத்த முடியுமா? அசதி வரும், நாய் கடிக்கும், நாய் குலைக்கும். நாம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தேவனுடைய ஞானத்தோடு கூட நம்ம அதில் செய்யணுமே தவிர அசதியா இருந்துடக்கூடாது. ஒரு காரியத்தை டீல் பண்ற விஷயத்துல நம்ம அசதியாக இருந்தது. அந்த அசதிகளும் சோர்வுகளும் வராமல் பாதுகாக்கணும். தொடர்ந்து எதிர்ப்புகள் இருக்கும்போது நமக்கு அசதியும் சோர்வுகளும் வருகிறது. விசுவாசிகள் கீழ்ப்படியாமல் போகும்போது சில இடத்துல சொல்ற ஆலோசனை கேட்காம சில விசுவாசிகளுக்கு சிக்கல மாட்டிக்குவோம். ஒரு குடும்பத்துக்கு திருமண காரியமா ஒரு பையனை பார்த்து சொன்னோம். இப்போ அந்த பையனை திருமணம் பண்றதுக்கு சொல்லும்போது அவங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னா, ஏன்னு சொன்னா அந்த பையனுக்கு சொந்த வீடு இல்லை. சரியா? நான் சொன்னேன், நல்ல பையன், நல்ல ஊழிய வாங்கி உள்ள பையன், அந்த பையனுக்கு நீங்க பொண்ணை கொடுங்க, சந்தோஷமா கொடுங்கன்னு சொன்னேன். சொன்னா கேட்கவே இல்லை. கடைசியில் சொந்த வீடு இருக்கணும் தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் சொந்த வீடுன்னு சொன்னான்னு சொல்லி சொந்த வீடு இல்லாத ஒரு ஆள் சொந்த வீடுன்னு சொல்லி ஏமாத்தி ஒரு பையனை வந்து சொன்னாங்க. உடனே இவங்க போய் அதில் விழுந்தாங்க, அதுல சிக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அடிதடியும் போலீஸ் ஸ்டேஷனும் வெட்டு குத்துமா நடந்துட்டு இருக்குது. ஆனா சபை ஆரம்பிக்கும் போது சபைக்கு வந்த விசுவாசிகள் இன்னும் கண்ணீரும் கம்பளையுமா இருக்காங்க. அந்த பையனுக்கு அன்னைக்கு அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நல்லா இருந்திருப்பாங்க. அந்த பையனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என் குழந்தையால கட்டி வச்சு அவர் தான் மிஸ். இல்லையா? ஒரு நல்ல பையனை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாட்சிக்காக நான் சொல்றேன். அப்போ கீழ்ப்படியாமை அப்படிங்கிற ஒரு காரியம் சபைக்குள்ள வரும்போது, இப்போ அவங்க வீட்டுல தாங்க பிரச்சனை, அவங்க வீட்டுல தான் போராட்டம். எங்க வீட்டுக்கு சபைக்கு அப்படியே பின்னாடி எப்ப பார்த்தாலும் சண்டை, ஒரே போராட்டம். அந்த பிள்ளைய போட்டு நொறுக்கிறான், போட்டு குடிகார பையன். என்ன அதெல்லாம் நம்ம கேட்டு 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 மனசுல விரக்தி ஆகுது. பல நாட்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், என்ன ஆண்டவரையா செஞ்சுட்டு இருக்கீங்க? நல்ல தேவபக்தியோட குடும்பம், நல்ல சபையை நேசிக்கிற குடும்பம் தான். அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால வந்த சோறு இல்லையா? அப்ப இவைகள் எல்லாம் சபைகள்ல வரும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுது? ஒரு அசதியும் சோர்வும் வந்து, ஏன்னா நம்ம ஜெபிக்கிறோம் கர்த்தர் கண்ணை முடிக்கிறார். அவரை மாதிரி பிடிவாதமானாலும் உலகத்துல யாருமே கிடையாது இல்லையா? அவர்கிட்ட நம்ம பிளெக்சிபிளா இருந்தா அவர் நமக்கு பிளெக்சிபிளா இருப்பார். அவர்கிட்ட விரப்பா இருந்தோம்னா நம்ம கூட இறங்கிறோம், ஆனா அவர் இறங்க மாட்டேங்கிறார். சில நேரத்தில் ஏன்னு வேணா கேட்டு சொல்லுங்க, எனக்கு அது புரிய மாட்டேங்குது. தாசனை கொஞ்சம் நாளைக்கு ஜோம் பண்ணும்போது கேட்டு சொல்லுங்க. சில நேரத்தில் அவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது நம்ம கேட்டணும், அல்லது வேணும்னு சொல்லும்போது கேட்கணும். இல்லை நம்ம இல்லை அப்படின்னு நமக்கு சில விருப்பங்களை வச்சுக்கிட்டு சில காரியங்கள்ல நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் இறக்குறதுக்கு பெரும்பாடாது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இறங்குகிறார். ஆமென். சரி, அப்போ இப்படிப்பட்டதான காரியங்கள்ல அசதி வரும் பொழுது நமக்கு ஜாக்கிரதை குறைகிறது. அதான் ஆண்டவர் சொன்னார். ஏதாவது ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா, சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கிறோம். மந்தையை குறித்து ஜாக்கிரதையா இருக்கும், ஜெபிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கிறோம், துடிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கிறோம், பரிசுத்தத்துல ஜாக்கிரதையா இருக்கிறோம். ஆனா எல்லாத்துலயுமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம். சில காலங்கள் தனியும் பொழுது இல்லையா, காலங்கள் கடந்து போகும்போது இந்த ஜாக்கிரதை உணர்வுகள் ஊழியத்திலே குறைகிறது இல்லையா? எல்லாரும் அப்படி யாருமே இல்லையா? ஒரு மாதிரி மறைக்கிறீங்க. உண்மைதானே? ஆரம்பத்தில் இருந்து அந்த ஜாக்கிரதை உணர்வுகள் குறையுதா இல்லையா? அந்த குறைவுகளுக்கு காரணம் அசதிதான். சில காரியங்களை நம்மளே அசதியா இருந்ததுனாலே நடந்திருக்கோம். சில காரியங்களை நம்ம சோர்வடைந்ததுனால அந்த சோர்வை நியாயப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த சோர்வுகளையும் அந்த அசதிகளையும் கொண்டு வருகிறவன் பிசாசு. அநேக நேரங்களில் நம்ம நோக்கி பார்க்க வேண்டியவரை பார்க்காம நம்ம பிரச்சனைகளை நோக்கி பார்க்கிறோம். ஆனா பிரசங்கத்துல ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லுவோம்? நீங்கள் அவரையே நோக்கி பாருங்கள், பிரச்சனைகளை பார்க்காதீர்கள், போராட்டத்தை பார்க்காதீர்கள். எத்தனை பேர் அப்படி பிரசங்கம் பண்ணிருக்கீங்க?
எல்லாம் தூங்கிட்டீங்களா? எத்தனை பேர் அப்படி பிரசங்கம் பண்ணிருக்கீங்க? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரையே நோக்கி பாருங்கள்னு நம்ம பிரசங்கம் பண்ணிடுறோம். ஆனா நமக்கு சூழ்நிலைகள் பாதகம் ஆகும்போது நம்மளே பிரச்சனையை தானே நோக்கி பார்க்கிறோம். உண்மைதானே? அப்போ அந்த பிரச்சனைகளை நம்ம நோக்கி பார்க்கறதுனால அடுத்த ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத குறித்து நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஜாக்கிரதையா அதை கவனிக்கிறது இல்லை. நான் பல காரியங்கள்ல ஆண்டவரோடு பழகின சில அனுபவங்களை வச்சு நான் சொல்றேன். ரொம்ப ஷார்ப்பா அவரை கவனிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அவர் ஏதோ ஒன்று நமக்காக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஏதோ ஒன்று நமக்காக எங்கேயோ ஒரு காரியத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். அவர் சும்மா இல்லை. ஏன்னா அது நான் நல்லா அனுபவிச்சிருக்கிறேன். சில நேரங்கள்ல காது கேட்காதவர் மாதிரி இருப்பார், சில நேரத்துல அவருக்கே புரியாத மாதிரி இருப்பார் இல்லையா? சில நேரத்துல படகுல தூங்குறது போல இருப்பார். ஆண்டவரை எது வரைக்கும் கத்தாவே நீர் எனக்கு தூரமா இருப்பீர் சங்கீதக்காரன் கேட்கிறான். இதெல்லாம் தேவதாசர்கள் தேவ பரிசுத்தவான்களுக்கு ஏற்கனவே கடந்து வந்த சம்பவங்கள் தான். ஆனா அந்த சூழ்நிலைகளிலும் நம்ம ஜாக்கிரதை உணர்வை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஒரு வசனத்தை நீதிமன்றங்கள் 12:27 நான் வாசிக்கிறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வாசிக்கிறேன்னா, சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் அருமையானது. இந்த முதல்ல ஒரு வசனம் இருக்குது, சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. வேட்டையாடி பிடிச்சிடுறோம். நான் யாரையும் சோம்பேறின்னு சொல்ல, யாராவது மனதை பக்காயப்படுத்தணும், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். வசனத்தை நான் வைத்து சொல்றேன். இந்த சோம்பேறித்தனம் நமக்கு எப்போ ஊழியத்துல அல்லது அசதி எப்போ வருதுன்னா, வேட்டையாடி போராடி சில விசுவாசிகளை கொண்டு வந்துருவோம். ஆனா அவங்கள சமைக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு பாருங்க. அதாவது பீஃப் எனக்கு பிடிக்கும், ஆனா எங்க வீட்டுல நான் சமைச்சா எங்க வீட்டுல அது செட் ஆகிறதே கிடையாது. நாங்க வேக வச்சாலும் அது வேகவே மாட்டேங்குது. ஆனா சில பேர் சமைச்சு கொண்டு வராங்க, நல்ல டேஸ்டா கொண்டு வராங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. தம்பி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. இல்லையா? இப்போ அந்த சமைக்கிற காரியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்கு. அதை ருசியுள்ள ஒரு ஆகாரமா சமைக்க வேண்டிய வேலை ஊழியக்காரங்களுக்கு தான். ஏன்னா எஜமானுக்கு முன்பாக இந்த ஆகாரங்கள் பரிமாறப்பட வேண்டும். எந்த ஆகாரங்கள்? கர்த்தர் நமக்கு வந்திருக்கிற விசுவாசிகளை வேட்டையாடி பிடிச்சிருக்கிறோம். ஆனா அதை சமைக்க வேண்டிய விதமா சமைச்சா மட்டும்தான். ஈசாக்குக்கு எப்படி பிடிக்கும்னு ரெபெக்காளுக்கு தெரியும். ஏசா வர்றதுக்கு முன்னாடியே யாக்கோபு கிட்ட சமைச்சு கொடுத்து விட்டதுனால அவர் மனைவி சாப்பாட்டு டேஸ்ட்ல அதை ருசிச்சுட்டு ஆசீர்வாதத்தையும் முன்னாடி கூறிட்டார். இல்லையா? அப்போ வேட்டையாடி பிடித்ததை சமைக்கிறதுக்கு கொஞ்சம் உருவாக்குவோம், கொஞ்சம் வேக வச்சு பார்ப்போம். சரியா வேகலைன்னா தூக்கி கொட்டிடுவோம். ஏன்னா நான் ஒரே ஒரு முறை நான் சமையலுக்கு ட்ரை பண்ணி, சமையல்னா இதுதானே போடணும்னு என்னெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. அதெல்லாம் ஏன்னா அம்மா அப்பா ஊர்ல இல்லை. இப்போ திருமணத்துக்கு முன்னாடி ஒரு சமையலை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண முயற்சி பண்ணி சமையலுக்கு என்னெல்லாம் போடுவாங்களோ அதெல்லாம் நான் போட்டேன். ஆனா எதை எப்போ போடணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல இல்லையா? அது வெங்காயம் இப்படி பொன்னிறமாய் வரும்போது இதை போட வேண்டும்லாம் சொல்லி சில இதெல்லாம் சொல்றாங்க. அது போட வேண்டிய நேரத்துல போடாம எல்லாத்தையும் மொத்தமா போட்டு கொதிக்க வச்சு கடைசியில கிட்டத்தட்ட அந்த குழம்புக்கு மட்டும் நான் 100 ரூபாய் செலவு பண்ணி காவாயில ஊத்துனேன். சரியா? அப்புறம் போய் ஒரு 150 ரூபாய்க்கு ஹோட்டல் போய் சாப்பிட்டேன். அப்போ சமைக்க தெரியாத ஒரு ஆள் சமைச்சா எப்படி இருக்குமோ அது போல ஊழியத்துல வேட்டையாடி பிடிக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு ஏற்ற விதமாய் சமைக்கிற பணி தான் கர்த்தர் நமக்கு சமையல கொடுத்துருக்காங்க. அப்போ சமையல்ல ஜாக்கிரதையா இல்லைன்னா ஒண்ணு தீஞ்சு போகும், இல்லைன்னா கருகி போயிடும். அப்ப அதற்கு அந்தந்த நேரத்துல யாருக்கு என்ன வார்த்தையை எப்ப சொல்லணும்னு இருக்குது. ஒரு ஆலோசனையை எப்ப சொல்லணும் எப்ப சொல்லக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கர்த்தர் கிருபையா நல்ல என்னைய என்னுடைய மனைவி என்னுடைய மகனுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம. ஏன்னா போலீஸ் வந்தோட முதல்ல கேட்டாங்க, இந்த கார்ல வந்தவங்க ஆம்புலன்ஸ்ல போயிருக்காங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா காரோட நிலைமை அப்படி கிடக்குது. போலீஸ்காரங்க வந்தோடனே முதல் கேள்வி அதான் கேட்டாங்க, ஆம்புலன்ஸ்ல போயிருக்காங்களான்னு கேட்டாங்க. அங்கதான் ஏன்னு சொன்னா ஒரு ஸ்கிராட்ச் கூட உங்க உடம்புல ஏற்படலையான்னு ஆச்சரியமா கேட்டாங்க. எங்களை பாதுகாத்தவர். இப்போ இத அன்னைக்கு ஈவினிங் பைபிள் ஸ்டடி சரின்னு அன்னைக்கு யார் செய்தி நீங்க கொடுத்தீங்க நினைக்கிறேன் தம்பி, நீங்க கொடுத்தீங்க. நான் உட்காந்துருந்தேன். சரி இல்லை அன்னைக்கு நடந்த சம்பவத்தையும் அவங்களுக்கு ஒரு சாட்சியா சொல்லிட்டு தம்பி மெசேஜ் கொடுத்தாங்க. மெசேஜ் முடியிருக்கு சொல்லிட்டு சரி யாராவது ஒருத்தர் அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே
நீர் பாதுகாக்காதிருந்தால் இந்த இடத்துல ஆண்டவரே பாஸ்டர் பணமாய் படுத்திருப்பாரு, சங்க ஊதி இருப்பாங்களே, இது மரண ஓலம் இந்த இடத்துல கேட்டிருக்குமே. இல்ல அவங்க ஏற்கனவே எதிர்பார்த்துனாங்க கூட இப்படி எல்லாம் நடக்கணும்னு. இப்படியா ஜெபம் பண்ணுவாங்க? அப்போ எந்த இடத்துல எதை சொல்லணும் எதை பேசணும் அதை அறியாம பேசினா, நான் வந்து திருமணம் ஆரம்பத்தில் ஜாண்டிஸ் ரொம்ப முத்தி போய் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறேன். அப்போ எங்க ரிலேஷன் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் வந்து பார்க்க வந்தாங்க. அவங்க வந்த உடனே சொன்னாங்க, ஐயோ இது மாதிரி தான் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார், போன வாரம் செத்து போனாரு, எதிர்த்த வீட்டில் ஒருத்தர் இருந்தார், முந்தானத்து செத்து போனாரு. எனக்கு ஜெபம் பண்ண வந்திருக்காங்க. எதுக்கு? அனுப்புறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஊழியத்தில் வேட்டையாடி பிடிக்கிறத நம்ம சரியா சமைச்சு அதை உருவாக்கி நம்ம எஜமானுக்கு ஏற்ற ஒரு ஆகாரமாய் படைக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேகாததை வேக வைக்கணும். சில 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 பொருட்கள் உப்பு ஏறாது, போட்டாலும் ஏறாது. அது எப்படியாவது சாரம் ஏற்றி தான் ஆகணும். எதை குறித்து நம்ம அசதியா இருக்கவே முடியாது. அப்ப வேட்டையாடி சமைத்ததை நம்ம வந்து அசட்டை வந்துருச்சுல, சபைக்கு வந்துருச்சுல, ஏதோ வருது ஏதோ போகுதுன்னு நம்ம ஜாக்கிரதை இல்லாமல் இருந்தால் சில காலத்துக்குள்ளே அந்த ஆத்மாவை பிசாசை வஞ்சித்து கொண்டு போயிடும். இல்லையா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. நான் இந்த ஒரு விஷயத்த நான் எப்பவுமே பாஸ்டர் ரூபஸை வச்சு நான் சொல்றேன். பாஸ்டர் ரூபஸ் வந்து எந்த ஒரு கீபோர்டு ஒரு பேட் ஏதாவது வாங்கினா, எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கினா உடனே எனக்கு அதை லாமினேஷன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதுக்குரிய ஷீட் வாங்கிட்டு வந்து அதை லாமினேட் பண்ணி அதை டேப்லாம் ஒட்டி அந்த கீபோர்டு 10 வருஷம் கழிச்சு அந்த ஷீட்டை பிரிச்சா கூட அது புது கீபோர்டாகவே இருக்கும். நான் சொல்லுவேன், ரூபஸ் ஒன்றை வச்சு தான் இது ஜாக்கிரதைகளுடைய பொருள் அருமையானதுங்கிறது ஒன்று வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன்னு அடிக்கடி சொல்றது உண்டு. அப்போ அவர் அந்த பொருள் ஒவ்வொரு பொருளையுமே அப்படி ஜாக்கிரதையாக அவர் வச்சிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அதே போல நானும் என்னுடைய மீடியா டிபார்ட்மெண்ட்லேயும் என்னுடைய பொருட்கள் எல்லாமே அப்படி ஜாக்கிரதையாக பாதுகாக்கப்படும். எத்தனை வருஷம் ஆனாலும் அது புதுசாக இருக்கும். அப்போ நம்ம உபயோகப்படுத்துகிற பொருள், நான் சொன்ன ஊழியக்காரங்களுக்கு உங்களுடைய வீட்லையும் நீங்கள் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நான் எப்பவுமே சபையில் உள்ள கொயரில் உள்ள பிள்ளைகள் ஊழியத்தில் ஒத்துழைக்கிறவங்க கிட்ட அடிக்கடி நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இந்த சபையில வந்து நீ கொயரில் மைக்க தொடர அப்படின்னு சொன்னா இது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு பொருள். அந்த வேகத்துக்கு போய் எடுத்துட்டு நீ பாடக்கூடாது. முழங்கால் போட்டு ஒப்பு கொடுத்து தேவனுடைய பொருளை நான் தொட போறேன், தேவனுடைய பொருளை நான் உபயோகப்படுத்த போறேன், முழங்கால் போட்டு உன்னை ஒப்பு கொடுக்காம அந்த மைக்கை நீ தொடக்கூடாது. உண்மையா இல்லையா? புல்பிட்டில் ஏறதுக்கு முன்னாடி நான் பாஸ்டர் ரவிபாலில் கற்றுக்கிட்ட ஒரு காரியம், ஸ்டேஜில் ஏறி முதல் வேலையாக முழங்கால் போட்டு, ஆண்டவரே இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாதுப்பா, என்னை கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சுருக்கீங்களே, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், என்னை இன்னும் தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாரு. நான் இந்த மாதிரி காரியங்களை ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கு நான் கற்றுக்கொண்டிருக்கேன். ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் அருமையானது. ஒவ்வொரு காரியத்திலும் ஊழியத்தோட சரி, நீங்க போய் ஸ்டேஜில் நிற்கிறீங்களா, எத்தனை வருஷம் ஆனாலும் அவருடைய மகிமைக்குள்ள நிற்கிறதுக்கு நான் பாத்திரவான்கள் அல்ல. இல்லையா? அப்ப அவருடைய பிரசனத்துக்குள்ள போய் நம்ம நிற்க போறோம்னு சொன்னா ராத்திரிலாம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தான் மெசேஜ் எடுத்துட்டு வரோம். ஆனாலும் அந்த பீடத்துல ஏறும்போது ஆண்டவரே அதற்குரிய தகுதி எனக்கு ஏற்படுத்துங்கன்னு சொல்லி பயத்தோடு ஏறுறது ஒரு ஜாக்கிரதை உணர்வு. இல்லையா? அப்படி ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் அருமையானது. கர்த்தருடைய கிருபையினாலேயும் கர்த்தருக்குள்ள என்னை தாழ்த்து சொல்றேன், என்னுடைய சபையினுடைய புல்பிட்ல சின்ன பிள்ளைகள் ஓடி ஏறாது, ஒரு பிள்ளை கூட புல்பிட்ல ஏற விட மாட்டாங்க விசுவாசிகள். சும்மா ஏறி உட்காந்து விளையாண்டு குதிச்சு விளையாடுற ஒரு இடமே கிடையாது. அந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் முத கொண்டு மேலே ஏறதுக்கு பயப்படுவாங்க. எப்போவாவது சில பிள்ளைகள் அறியாம ஏறுமே தவிர, இந்த தம்பியோடைய மகன்லாம் எனக்கு மேல உயிர், ஆனாலும் ஸ்டேஜில் அவன் ஒரு நாள் கூட ஏறினது கிடையாது. எப்போ ஏறுவானா கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் டைமே பிள்ளைங்க முன்னாடி நின்று டான்ஸ் ஆடும்போது ப்ரோக்ராமுக்கு அலோவ் பண்ணுவோம். அப்போ நம்முடைய புல்பிட்டு, நம்முடைய மைக்கு, நம்ம வைத்திருக்கிற ஆம்பிளிஃபயர் எல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் பரிசுத்த பனிமுட்டுகள். அவைகளை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ அந்த பொருள் அருமையானதாக இருக்கும். இல்லையா? அப்ப ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் அருமையானது. அப்போ நம்ம ஜாக்கிரதை உள்ள தேவ மனுஷர்களாக நமக்கு தேவன் கொடுத்த பொருட்கள் மேலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு காரியம் நமக்கு தெரிஞ்ச வசனம், தன் வேலையில் ஜாக்கிரதையில் இருக்கிறவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நில்லாமல். தன் வேலை ஜாக்கிரதை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு, அந்த ஊழியம், அதுல நம்ம, அதாவது யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. அடிக்கடி சபையில சொல்ற காரியம்,
யாருக்காகவும் எதற்காகவும் தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற திவ்ய சுபாவங்களை இழந்து போகாதீர்கள். இல்லையா? அடிக்கடி இந்த வார்த்தையை சபையில சொல்றது உண்டு. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அதனால நான் இப்படி பண்ணிட்டேன். அவங்க எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்க, அதனால அவங்களுக்கு நான் இப்படி செய்வேன். தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற திவ்ய சுபாவத்தை யாருக்காகவும் இழக்காதீங்க. இல்லையா? எனக்கு சின்ன வயசுல வந்து ஒரு சம்பவம் இருக்குது. இந்த பையன் வயசு நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய தாய் மாமா ஒரு ஷர்ட் எடுத்து கொண்டு கொடுத்தாங்க. புதுசாக ஒரு ஷர்ட் எடுத்து கொண்டு கொடுத்தாங்க. அப்போ எங்கள் அப்பாவுடைய கடையில் நான் நின்றுருக்கேன் ஊரில் இருக்கும்போது. அப்போ அவங்க எனக்கு சட்டை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தோளில் போட்டிருந்தேன் அந்த சட்டையை. வீட்டுக்கு போயிட்டு நம்ம அடுத்து ஒரு இது போடணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது கடைக்கு வந்த ஒரு 2-3 பேர் என்னை சின்ன பையனோட கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி ஒரு மாதிரி கேலி பண்ணிட்டு இருந்தான். ஒரு மாதிரி என்ன புசுப்பேத்திட்டே இருந்தாங்க. கோபத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சட்டையை தூக்கி எரிஞ்சிட்டேன். ஏன்னா பெரியவங்களை அடிக்க முடியாதுல்ல, அடிக்க முடியாத கோபத்தில் என்கிட்ட இருந்த சட்டையை தூக்கி இப்படி எரிஞ்சிட்டேன். அதை அங்கே போய் விழுந்துருந்துச்சு. அப்போ ஒருத்தர் சொன்னார், என்னென்ன நீங்கள் வாங்கி கொடுத்த சட்டையை தூக்கி எரிஞ்சிட்டான் அப்படின்னோடனே எங்கள் மாமா சொன்னார், அவன் சட்டையை தூக்கி எரியல, அவன் என்ன தூக்கி எரிஞ்சிட்டான் அப்படின்னாரு. சின்ன வயசுல எனக்கு சொன்ன வார்த்தை இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அப்போ அவர் அன்பு நிமித்தமா எனக்கு கொடுத்த ஒரு பொருளை யாரோ என்ன டென்ஷன் ஆக்குனாங்கன்னு நான் தூக்கி போட்டா நான் அவரையே தூக்கி போட்டதா அவர் ஃபீல் பண்றாரு. அல்லேலூயா. அதை பார்க்கிலும் அருமையானது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. அல்லேலூயா. அந்த அழைப்புக்கு பங்கம் வரக்கூடிய எந்த ஒரு கோபமோ மூர்க்கமோ பழி வாங்குகிற சுபாவமோ அல்லது வேற விதமான கிரியைகளோ யாருக்காகவோ நம்ம செய்தோமானால் நமக்கு ஊழியத்தை அன்போடு விட நம்மை உண்மை உள்ளவன் என்று கருதி இல்லையா நம்பியிருக்காரு. நம்மளை நம்பியிருக்காரு. நம்மளை நாமே ஆராய்ச்சி பார்த்தா அவ்வளவு உண்மையுள்ளவங்க நம்ம கிடையாது. ஆனாலும் நம்ம உண்மையுள்ளவனாக இருப்பாங்கன்னு நம்பி ஆண்டவர் நமக்கு அவ்வளோ பெரிய ஜாக்கிரதையுள்ள ஒரு பொருள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு சொன்னா அந்த வேலையில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் நீசருக்கு முன்பாக, நீசர்கள்லாம் போற இடங்க நரகம், நரகவாசிகளுக்கு முன்பாக நாம் இல்லாதபடிக்கு நித்திய ராஜ்யத்தில் போய் நாம் இருப்போம். ராஜாவுக்கு முன்னாடி போய் நாம் இருப்போம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அழைப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டாயனால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக. அதே போல இன்னொரு வேத பகுதியை நான் சுவாசி படிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆவது அதிகாரம் 1 முதல் 1 சில வசனங்களை விட்டு நான் வாசிக்கிறேன். 1வது வசனத்துல, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். இதில் நோட் பண்ண வேண்டிய காரியம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டானது. 3வது வசனம் யாராவது வாசிங்களேன். இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டான பஞ்சம் அல்லாமல் இன்னொரு பஞ்சம் உண்டானது. இப்ப அந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணணுங்க. எந்த தேசத்துல பஞ்சம் வந்திருக்கிற அந்த தேசத்தில் தானே நீ என்ன செய்யணும், வாசம் பண்ண. நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்களை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இப்போ எந்த தேசத்துல பஞ்சம் இருக்கிறதோ இங்க விதை விதைக்க வாய்ப்பில்லை, அறுவடை செய்ய வாய்ப்பில்லை. இந்த இடத்துல ஒரு விவசாயம் பண்றதுக்குரிய அறிகுறியே இல்லை. இந்த இடத்துல எப்படி நான் வந்து விதை விதைக்க முடியும்? இதுதான் அநேக சபைகளில் உள்ள காரியங்கள். தேசத்துல பஞ்சம் இல்லையா, வசனத்தை விதைக்க முடியல. ஒரு காலத்துல அண்ணன் நாங்கெல்லாம் போய் ஊழியம் செய்யும் போது எந்த தெருவில் போய் நின்னாலும் ஒரு வரவேற்பு இருக்கும். ஒரு பயவோட நம்மளை எதிர்த்து பேச மாட்டோம். எங்க வேணாலும் நாங்கள் நின்று பிரசங்கம் பண்ணுவோம். யார் வீட்டுக்கு வேணாலும் போகலாம். போன உடனே வந்து வேஷ்டியை மடக்கி கேட்டிருக்கவங்க கூட வேஷ்டியை விட்டு ஐயா வாங்கய்யா உட்காருங்கன்னு சொல்லி தண்ணி கொடுத்து நம்ம சொல்ற வார்த்தையை கேட்ட அந்த பொற்காலங்கள் மறக்கவே முடியாது. இல்லையா? எங்களுக்கு முன்னடக்கும் கடா நம்ம தம்பி தேவராஜ் இருக்கிறார். அவர்தான் எங்களுடைய முன்னணியில் நடக்கக்கூடியவர். அப்போ அப்படிலாம் நாங்கள் ஊழியத்துக்கு போவோம். போய் எந்த கிராமத்துக்கு எத்தனை கிராமத்துக்கோ போயிருக்கிறோம். எந்த கிராமத்துல போனாலும் எதிர்ப்புங்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தது கிடையாது. ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன அலம்பல்கள் இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த சூழ்நிலைகள் இல்லை. தேசத்துல பஞ்சம்தான், விதை விதைக்க முடியல. ஊழியம் செய்ய போனா எல்லாம் எதிர்ப்புகள் வருது, போராட்டங்கள் எல்லாமே வருது. உண்மையான ஒரு காரியம்தான். ஆனா நம்மள அதாவது
சுவிசேஷம் விதைக்க போறவங்க இங்க இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். சர்ச் பாஸ்டருடைய நிலைமை சபையை தூக்கிட்டு போக முடியும்? சொல்லுங்க. கொட்டாயை அது பிரிச்சுட்டு போறதுக்கு இல்ல. கர்த்தர் நமக்கு அந்த இடத்துக்குரிய அழைப்பை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இல்லையா? வடபாதியில ஒரு சூழ்நிலை, சாலவாக்கத்துல ஒரு சூழ்நிலை, ஆரம்பாக்கத்துல ஒரு சூழ்நிலை, ஐயா எட்டிலிஸ்ல ஒரு சூழ்நிலை, இல்லையா? தம்பி வண்டலூர்ல ஊழியம் செய்றார், அவருடைய ஏரியாவில் ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, நான் ஊருக்கு போயிருக்கும்போது, சிட்டிக்குள்ளெல்லாம் பரவாயில்ல பாஸ்டர், சிட்டிக்குள்ளெல்லாம் பரவாயில்ல பாஸ்டர், அங்கெல்லாம் ஆத்துமாக்கள் வந்துருவாங்க பாஸ்டர். யார் சொன்னது சிட்டிக்குள்ள ஆத்துமாக்கள் வந்துருவாங்கன்னு சொல்லி? புரியுதா? இப்போ நான் இப்போ ஊழியம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ சாலை கிராமத்தில் ஊழியம் ஆரம்பிச்சு 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 50-60 ஆத்மாவை தாண்டது பெரிய விஷயமா இருக்கு. திடீர்னு 50 பேர் வந்துட்டாங்க, 60 பேர் வந்துட்டாங்க, சந்தோஷப்பட்டோம்னா அடுத்த வாரம் பார்த்தா 15 பேர் 20 பேர் வந்துருவாங்க. எங்கடா போனா மிச்ச பேரை காணும்னா காணும். யாரும் வேற சபைக்கு போகல. நாங்க நினைச்சா வருவோம், நினைச்சா போவோம். ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், என்னம்மா இப்படி ஒழுங்காவே சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறீங்கன்னா, முடிஞ்சா வரப்போறோம் அப்படின்னா. அவ்வளவுதான் இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளுக்குள்ள. ஆனா அந்த பிள்ளைகிட்ட நீங்க பேசுனீங்கன்னா வசனத்தை அப்படி கரைச்சு குடிச்ச பிள்ளை. அவ்வளோ வசனம் அந்த பிள்ளைக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. அவ்வளவு தூரம் வளர்ந்த பிள்ளை தான். ஆனாலும் சபைக்கு கரெக்டா 1வது வாரம் வருவாங்க, கம்யூனியன் எடுப்பாங்க, போவாங்க. எனக்கே ஒரு கேள்விக்குறி, இவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது? அக்கா நீங்க சொல்லுங்க, கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது? கம்யூனியனுக்கு மட்டும் வந்துட்டு போறாங்க. அப்போ இப்படிலாம் நடக்கும்போது தேசத்துல பஞ்சம் தான். அதாவது பாஸ்டர்மார் பாவம் தான், இன்க்ளூடிங் மீ, இல்லையா? நம்ம ஒரு சப்ஸ்டியூட் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது ஒரு வாயாடியான மனைவியை கட்டினவன் நிலைமை என்னவோ, சண்டைக்கார மனைவியை கட்டினவன் நிலைமை என்னவோ, அவ கூட தான் வாழ்ந்தாகணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி நமக்கு பஞ்சமான தேசத்துல தான் விதைத்து ஆகணுங்கிறது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டாயமான காரியம். ஆனா கர்த்தர் உங்கள எல்லாருக்குமே ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்து தான் கர்த்தர் உங்களை கொண்டு போய் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இல்லையா? எல்லாருக்கும். சில நேரத்துல நான் ஒரு மதுராந்தகம் தாண்டி ஒரு பாஸ்டர் ஒளியும் செய்றாரு, உங்களுக்கு தெரியும், நீங்க கிருபாட்டையில ஜஸ்டிஸ் ராஜா போய் பார்த்தா பயங்கர ஜாதி பிரச்சனை. சபைக்குள்ள ஆட்கள் வர்றது பெரிய போராட்டமா இருக்குது. நமக்கே மனசுக்குள்ள ஏன் இங்க வந்து கிடந்துட்டீங்க, வேற எதுக்கு போக வேண்டியதானேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நீங்க கொண்டு வந்திருக்கிறார் சொல்றாரு. அல்லேலூயா. அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாச்சு. பஞ்சம் உண்டான தேசத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணுன்னு சொன்னாரு. இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்புல நம்ம ஜாக்கிரதையா இருந்தா மட்டும்தான் அந்த வறட்சியான இடத்துலயும் நம்ம என்ன செய்ய முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு கொடுத்த நம்ம எப்படி வாசிக்கிறோம்னா, எகிப்து தேசத்துல இருந்து அவங்க உன்னை எங்க கொண்டு போறேன், அதுக்கு என்ன ஒரு அடைமொழி கொடுத்தாரு, பாலும் தேனும் ஓடிச்சா இல்லையா? இஸ்ரேல் தேசத்தை பொறுத்த வரைக்கும் வடப்பகுதியில மட்டும்தான் எர்மோன் மலையிலிருந்து வரக்கூடிய அந்த பனியினுடைய நீர் வரும்போது அந்த யோர்தான் நதிக்கரைகள் மட்டும்தான் செழிப்பா. பாசான் தேசம் எல்லாம் நல்ல ஒரு செழிப்பான தேசம். அது வடபகுதி, வடபாதி மாதிரி. ஏன்னா நீங்களும் ஆத்து ஓரமா இருக்கிறீங்களே, அது மாதிரி. ஆனா அப்படியே நீங்க தென்பகுதியில வந்தீங்கன்னு சொன்னா அதிகபட்சம் வறட்சியான பாலைவனம் தான். ஆனா ஆண்டவர் பாலத்தேன் ஓடுற தேசத்துல கொண்டு கொடுத்தேன்னாரு. பாலைவனத்தை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அதிகபட்சமான கோதுமை விளைகிற இடம் எங்க இருக்குது? இஸ்ரேல் தேசத்துலதான். விவசாயத்துக்குரிய அத்தனை கருவிகளும் அவன் தான் செஞ்சு நமக்கு டெக்னாலஜி அவன் நமக்கு கொடுக்குறான். அவன் தன்னுடைய வாக்குத்தத்த பூமியை குறித்து அவன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறான். இல்லையா? ஆண்டவர் எனக்கு வனாந்திரத்தை தானே கொடுத்தாரு, எனக்கு வறட்சியான பூமியை தானே கொடுத்தாருன்னு அவங்க நினைக்கல. வறட்சியான பூமியையும் அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொடுக்கிறார்கள். சொட்டு நீர் பாசனம். அதான் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறாரு. அப்ப இதுதான் ஐயா சொன்ன மாதிரி காத்திருக்கணும். எனக்கு வறட்சியான இடத்தை தான் கொடுத்தாரு, வாக்குத்தத்தத்தையும் கொடுத்திருக்கிறாரு. எந்த விதத்துல ஊழியம் செய்யறதுக்கு தேவன் எனக்கு அந்த சொட்டு நீர் பாசனம் எங்க இருந்து வரப்போகுது காத்திருந்தோம்னா, கவனிச்சோம்னா. அதுதான் சொன்னேன், ஆண்டவரோட நீங்க பழகும்போது, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன், அவரோட பழகும்போது அந்த அணுகுமுறையை கற்றுக் கொடுக்குறாரு. ஊழியத்தில் நம்ம எப்படி இந்த காரியத்தை நம்ம டீல் பண்ணணும், எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறத ஆண்டவர் இப்போ தம்பி இமானுவேல் பாஸ் இருக்காங்க,
அவங்க செய்கிற ஊழியத்துக்கு அந்த ஏரியாவில் பல எதிர்ப்புகளும் போராட்டங்களும் இருக்குது. நாங்களே யோசிச்சு பார்த்தோம்னா ஏன் இவர் அங்கவே கிடக்குறாருன்னு சொல்கிற தான் இருக்குது. என்னப்பா சார், அப்படிதான் இருக்குது. ஆனால் அதை குறித்த தரிசனம் யாருக்கு தான் இருக்குது? அவருக்கு தான் இருக்குது. அதே போல பஞ்சம் உண்டான தேசத்துல சொல்றாரு, நீ அந்த தேசத்துல தான் இருக்கணும்னு சொன்னார். அடுத்து இந்த வசனத்தை பாருங்க, 12வது வசனம் பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். இல்லையா? நமக்கு சவாலா இல்ல? எந்த தேசத்துல? பஞ்சம் வந்த தேசத்துல, பஞ்சம் இருக்கும் போதே வாக்கு தத்துவம் கிடைத்த தேசத்துல அவன் அந்த வாக்கு தத்துவத்திலே அவன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தான். இல்லையா? இப்போ இவரு புத்தம்பாக்கத்தில் ஊழியம் செய்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் உள்ள நேமம் கீழ்காணி காலனியில் போய் நானும் பாஸ்டர் பீட்டர் வந்து ஊழியம் செய்திருக்கிறோம். போய் நாங்கள் 2 பேர் தான், 2 பேரும் வாரம் செவ்வாய்க்கிழமை போய் ஒரு 10 ஆத்துமாக்களை சேர்த்தோம். அதுக்கப்புறம் அதை எங்களால் கட்டி காக்க அங்கே முடியல. அங்கே வேற ஒரு ஊழியக்காரரை போடுறதுக்கு பிளான் பண்ணோம். அப்புறம் எங்களால் முடியலை. அதுக்கு எங்களுக்கு சரியான கோஆப்ரேஷனும் கிடையாது. எல்லா பகுதியிலேருந்துமே எங்களுக்கு அதுக்கான கோஆப்ரேஷன் யாரும் கொடுக்கல. அதோட வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இவர்கிட்ட போய் பார்த்தா இவர் அந்த ஏரியாவில் தான் ஊழியம் செஞ்சுருக்காரு. அங்கே முடியாதுன்னு நினைச்சது ஏரியாவில் கர்த்தர் அவரை கொண்டு போயிருக்கிறார். அதனால இந்த ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய தாசர்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு தேவன் கொடுத்த பகுதி பஞ்சமான பகுதி தான், விதைக்க முடியாத பகுதி தான். ஆனால் உங்களுடைய அழைப்பை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ஏன்னா தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறவே மாறாது. ஈசாக்கு அந்த தேசத்துல கொண்டு போய் இங்க இருன்னு சொன்னவர் பட்னியா கிடந்து சாகிறதுக்காக சொன்னாரு. அதே தேசத்துல அந்த வசனத்தை பாருங்க, அவன் விதை விதைத்தான், அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த வசனத்தை ஏதோ எழுத்தா நினைக்கிறீங்களா? என்னுடைய வாக்கு தத்துவம் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எந்த வறட்சியான பூமியில கர்த்தர் உங்களை ஊழியத்தை கொண்டு போயிருக்கிறாரோ உங்களுடைய அழைப்பை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. ஆண்டவருடைய அசைவுகளை குறித்து, ஆண்டவருடைய நடவடிக்கைகளை குறித்து ஷார்ப்பா நீங்க கவனிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதுக்கு ஒரு வித்தியாசமான தாளந்துகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அவங்களுடைய ஏரியாவுக்கு ஏற்ற ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம கையாளும் பொழுது நிச்சயமா அதே தேசத்துல நீங்க இனி வருகிற நாட்களில் நீங்கள் விதைக்கிற விதை, அதனுடைய விருத்தி, அதனுடைய விளைச்சல் நீங்க வித்தியாசமா நீங்க பார்க்க போறீங்க. இல்லையா? அந்த பாரத்தை கர்த்தர் கொடுத்ததுனாலதான் இந்த செய்தியை நான் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். இல்லையா? அதனால அந்த தேசத்திலேயே நீங்க விதைங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை மறந்து போகாதீங்க. இப்போ நேற்று என்னுடைய மகன்கிட்ட நான் வந்து சொல்லும்போது ஒரு வசனத்தை எடுத்து சொன்னேன். இது வரைக்கும் அவன் சொன்னதே கிடையாது. இப்பதான் பைபிள் காலேஜ் முடிச்சு மறுபடியும் அவன் வந்து முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கிறான். அப்போ அவன் பிறக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்த வசனத்தை நேற்று தான் எடுத்து இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறான்னு சொன்னேன். யோவான் சாமனை குறித்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை வாசிக்க சொன்னேன். வாசிச்சான். சொன்னேன், நீ பிறப்பதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த வாக்கு தத்துவம் தான். இந்த வார்த்தையின்படி ஒரு யோவான் சாமனை போல உனக்கு ஊழியம் செய்யணும்னா உனக்கு ஜான் என்கிற பேரை முன்னாடி வச்சு ஜான் மோசஸ்ன்னு பேர் வச்சான். கர்த்தர் கொடுத்த வாக்கு, உன்னுடைய மனைவியாகிய எலிசபெத் உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக என்று சொன்ன வார்த்தையின்படி தான் அவனுக்கு ஜான் மோசஸ்ன்னு பேர் வச்சான். நேற்று போன வாரம் அவன் மெசேஜ் கொடுத்தான். எல்லாருமே அதனுடைய கிருபையில் அவனுக்கு இருக்கிற அழைப்பை குறித்து எல்லாருமே சந்தோஷப்பட்டார்கள். அப்போ நான் இந்த வாரம் சொன்னேன், நீ பாரு, இந்த அழைப்பு உனக்குரியது. உன்னுடைய ஊழியத்தில் எந்த தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு வறட்சிகள் வந்தாலும் சரி, இந்த வாக்கு தத்துவம் உன்னை நிலைநிறுத்தி உன்னை உருவாக்கி உன்னை வர வர விருத்தி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் ஆலோசனை கொடுத்தேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளின்படியே தன்மையான கர்த்தருடைய தாசருடைய நிறைய காரியங்களுக்கு மகிழ்ச்சி. என்னுடைய நேரத்துக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியும் போக விரும்பல, பின்னாடியும் போக விரும்பல. நான் இதோடு கூட வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளின்படி நீங்களும் உங்களுடைய அழைப்பை குறித்து, உங்களுடைய தேவன் கொடுத்திருக்கிற பொருட்களை குறித்து, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மந்தையை குறித்து, உங்களுடைய சபையை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அசதியாக இருக்காதீங்க. பல நேரத்தில் பிசாசு சந்தேகத்தை கொண்டு வருவான். உண்மையாகவே கர்த்தர் நம்மளை அழைச்சாரா? உண்மையாக தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரா? இல்லை எதையோ ஒன்று நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்துட்டேன்னா இந்த சிந்தனைகளெல்லாம் அநேக நேரங்களில் ஊழியக்காரர்களுக்கு வருகிறது உண்டு. எனக்கும் வந்திருக்கிறது. ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதை அப்பப்போ உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பார். நம்ம எங்கெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அங்கெல்லாம் அப்படி ஒரு துளிரை தேவன் கொண்டு வந்து நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துவார், ஞாபகப்படுத்துவார், அதிக விளைச்சலை காண வைப்பார். உங்களையும் தேவன் ஐஸ்வர்யவானாக்கி பெரியவன், மகா பெரியவன் ஆனான் என்கிற வாக்கு தத்துவத்தின்படி உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதை நாம் மகிழ்ப்படுவதாக. நாங்கள் செபிக்கலாம்.
ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பமான நல்லவரைக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையோடு கூட எங்களை நான் நினைத்து கொண்டு நான் சோர்ந்து போன வேலைகளில் உடைய வார்த்தை கூட எங்களை கேட்டு இருக்கிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நாங்கள் வசதியாக இராமல் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் நான் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க எனக்கு கற்றுத்தாரோம். நம்மளோடே பேசின எல்லா வார்த்தைகளும் ஒருவேளை நடைமுறை வாழ்க்கைக்குரிய வார்த்தைகளாக இருந்த போதும் கர்த்தர் அதை கொடுத்த விதங்கள் எங்களுக்கு அறிவிக்க நன்றி. பிறந்த தாசரை கர்த்தர் ஆசிரியர் ஊழியத்தை ஆசிரியம் பொறுப்பில் இருக்கிற வசதிகளை கூட கர்த்தர் எடுத்துக்கொண்டு இன்னும் கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்கூடிய செய்ய எங்கள் யாவரையும் கர்த்தருடைய கர்த்தர் கொடுக்கிறோம். அதை பொறுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நல்ல